Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் C program for temperature conversion. இந்த கீபோர்ட்ல இருந்து ஒரு டெம்பரேச்சர் வேல்யூவை ரீட் பண்ணி அதை செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் ஆர் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு C program எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். So first இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். The temperature conversion formula பாத்தீங்கன்னா the temperature conversion formula from degree Celsius to Fahrenheit is given by so temperature Celsiusல இருந்து Fahrenheit க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா Fahrenheit is equal to 9/5 into Celsius plus 32. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ இதுக்கு செல்சியஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ வேணும், தென் Fahrenheit அப்படின்னு ஒரு வேரியபிள் வேணும். Similarly, temperature conversion formula from Fahrenheit to degree Celsius is given by Celsius is equal to 5/9 into Fahrenheit minus 32. So, இங்கேயும் நமக்கு Fahrenheit அப்படின்னு ஒரு வேல்யூ வேணும், then Celsius அப்படின்னு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்க்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் நம்ம ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த லாஜிக். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டர்போசி எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஸோ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ப்ரோக்ராம் ஃபார் டெம்பரேச்சர் கன்வர்ஷன் இன் சி. ஸோ டெம்பரேச்சர் கன்வர்ஷன் சி லாங்குவேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். Then next section preprocessor section. So எல்லா C ப்ரோக்ராம்லயும் நம்ம stdio.h then conio.h header file இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நான் இப்போ stdio.h header file இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவுல stdio.h. சிமிலர்லி நான் இப்போ conio.h header file இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவுல conio.h. இப்போ நான் நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான 2 ஹெடர் ஃபைல்ஸை ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நான் எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் பரான்திசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்திசிஸ், இதுல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த செக்ஷன்ல நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் டு ஃப்ளோட் இன்புட் வேரியபிள்ஸ் ஃபார் ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் அண்ட் டு அவுட்புட் வேரியபிள்ஸ் ஃபார் ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ். ஸோ 2 ஃபார்முலாவையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபாரன்ஹீட் இன்புட்டாகவும் வேணும், செல்சியஸ் இன்புட்டாகவும் வேணும். தென் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாரன்ஹீட் ஒரு வேரியபிளாகவும் வேணும், செல்சியஸ் ஒரு வேரியபிளாகவும் வேணும். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம 4 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண போறோம். இன்புட் பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ், அவுட்புட் பாத்தீங்கன்னா அதுவும் ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் தான். ஸோ நம்ம அதை டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக நான் அவுட்புட் வேரியபிளை அப்பர் கேஸ் லெட்டர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ் தான். அப்போ ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தா, அப்போ சேம் நேம் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தா அது ஒரு வேரியபிள், கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தா அது வந்து செப்பரேட் வேரியபிள் தான், சேம் வேரியபிள் கிடையாது. சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் 1, வேரியபிள் 2, வேரியபிள் 3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுல டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்றோமோ அதோட கீவேர்ட் கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராம்ல நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபார்முலால டிவிஷன்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபிராக்ஷன்ல வேல்யூஸ் கிடைக்கும். அதனால நான் ஃப்ளோட் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன். வேரியபிள் நேம் கொடுக்கும்போது கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செல்சியஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். தென் ஃபாரன்ஹீட் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன்.
இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே இன்புட் வேரியபிள்ஸ். நான் டெம்பரேச்சரை செல்சியஸ்ல ரீட் பண்ணி அதை செல்சியஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். தென் ஃபாரன்ஹீட்ல ரீட் பண்ணி அதை ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். தென் இது ரெண்டையும் இப்போ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டாகவும் ஃபாரன்ஹீட் செல்சியஸாகவும் கன்வெர்ட் ஆகும். அப்போ சேம் நேம்ல தான் நமக்கு அவுட்புட் வேரியபிள் கிடைக்கும். அதை நான் இப்போ அப்பர் கேஸ் லெட்டர்ல எடுத்துக்கிறேன். சப்போஸ் செல்சியஸ் அப்படின்னா நான் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துக்கிறேன். தென் ஃபாரன்ஹீட் அப்படின்னா நான் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துக்கிறேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நான் இங்க லோயர் கேஸ்ல கொடுத்துருக்கிறத இன்புட்டாகவும் அப்பர் கேஸ்ல கொடுத்துருக்கிறத அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுக்கு CLR SCR அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓபன் பரான்திசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்திசிஸ் போட்டு செமிகோலன். The next section, executable part. We need a printf statement to ask the user to enter the temperature in Celsius. The user term temperature Celsiusல enter பண்ண சொல்லி கேக்குறதுக்கு ஒரு printf statement எழுதிக்கிறேன். So C programல ஒரு text display பண்றதுக்கு syntax பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis open பண்ணி double quotesக்குள்ள நமக்கு என்ன string display பண்ணணுமோ அதை கொடுத்துக்கணும். Then double quotes close பண்ணிட்டு parenthesis close பண்ணிட்டு ஒரு semicolon. யூசர்ட்ட இருந்து டெம்பரேச்சரை செல்சியஸ்ல என்டர் பண்ண சொல்லி கேக்குறதுக்கு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஃபைனலா ஒரு /n யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்றதுக்கு டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் printf ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்திசிஸ் ஒரு செமிகோலன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்ட் அப்படியே அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். தென் we need a scanf statement to read the temperature from the keyboard. இப்ப கீபோர்ட்ல இருந்து டெம்பரேச்சரை ரீட் பண்றதுக்கு ஒரு scanf ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். ஸோ டெம்பரேச்சரை ரீட் பண்ணும்போது நான் செல்சியஸ்ல ரீட் பண்ணிக்கிறேன். அப்போ ரீட் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஃப்ரம் த யூசர் and store it in a variable Celsius. யூசர் கிட்ட இருந்து டெம்பரேச்சரை செல்சியஸ்ல ரீட் பண்ணி அதை செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சி ப்ரோக்ராம்ல scanf ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா இப்ப வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ scanf ஸ்டேட்மெண்ட்ல ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்ப ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு வேரியபிள் 1 கமா ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு வேரியபிள் 2 கமா இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவுலையும் கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். தென் ஃபைனலா parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா ரீட் பண்றோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். எத்தனை வேரியபிள் நம்ம ரீட் பண்றோமோ அத்தனை டைம் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் நம்ம இப்போ இன்புட்டை ரீட் பண்ண போறோம் செல்சியஸ்ல. அதுக்கு நான் ஒரு scanf ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த ப்ரோக்ராம்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %f. ஸோ ஒரு இன்புட் தான் இப்போ ரீட் பண்ண போறேன். அப்போ ஒரு தடவை %f கொடுத்தா போதும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ scanfல வேரியபிள் நேம் கொடுக்கும்போது அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டுட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இன்புட் நான் ஸ்மால் லெட்டர் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ செல்சியஸ்ல ரீட் பண்றதுனால நான் அதை செல்சியஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ண அந்த டெம்பரேச்சர் வேல்யூ செல்சியஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ தென் we need to calculate the temperature conversion by using எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி டெம்பரேச்சர் கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் டெம்பரேச்சரை செல்சியஸ்ல தான் ரீட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம லாஜிக்ல பார்த்தோம். 9.0 divided by 5.0 which is multiplied by Celsius. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்றதுக்கு நான் ஒரு parenthesis bracket குள்ள இதை எழுதிக்கிறேன். தென் மல்டிப்ளை பண்றதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் asterisk தென் செல்சியஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் ஃபார்முலால +32 இருக்கு. அப்போ அரித்மெட்டிக் அடிஷன் ஆபரேட்டர் பிளஸ்
தென் அது கூட ஒரு 32. அப்போ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் இப்போ ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அவுட்புட் வந்து நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்றேன். ஸோ கேபிட்டல் லெட்டர்ல ஃபாரன்ஹீட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் மூலமா நம்ம ரீட் பண்ணி எடுத்த அந்த செல்சியஸ் இன்புட் ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் ஆயிரும். தென் we need a printf statement to print the temperature in Fahrenheit to the screen. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அந்த வேல்யூவை அவுட்புட்ல பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். இப்போ சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, இப்போ வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கணும். வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 கமா வேரியபிள் 3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். கமா வச்சு செப்பரேட் பண்ணணும். ஃபைனலா parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் வேல்யூஸ் டிஸ்பிளே பண்றதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். எத்தனை வேல்யூஸ் பிரிண்ட் பண்றோமோ அத்தனை டைம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். ஸோ கன்வெர்ட் பண்ண வேல்யூவை இப்போ அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் இதுல ஒரு ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். இப்போ வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அதுக்காக ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள்ங்கிறதுனால %f கொடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து ஃபாரன்ஹீட் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஸோ அந்த வேரியபிளை நான் இப்போ இதில் பிரிண்ட் பண்றேன். ஸோ ஃபாரன்ஹீட் வேரியபிள் நேம் கொடுத்தாச்சு. parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்சியஸ்ல ரீட் பண்ணி அதை ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி ஃபாரன்ஹீட்ல ரீட் பண்ணி அதை செல்சியஸா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ சிண்டாக்ஸ் வந்து சேம் தான். ஸோ இப்போ யூசர்ட்ட இருந்து டெம்பரேச்சரை ஃபாரன்ஹீட்ல என்டர் பண்ண சொல்லி கேட்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். ஸோ printfன்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் அப்படின்னு கொடுக்குறேன். தென் இதுல ஒரு /n கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். Then we need a scanf statement to read the temperature from the keyboard. இப்போ கீபோர்ட்ல இருந்து டெம்பரேச்சரை ரீட் பண்றதுக்கு ஒரு scanf ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். இப்போ நம்ம டெம்பரேச்சரை ஃபாரன்ஹீட்ல ரீட் பண்ணணும் யூசர்ட்ட இருந்து. தென் அதை ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். தென் இப்போ நம்ம இன்புட்டை ஃபாரன்ஹீட்ல ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் scanf ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ இங்கே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான், அதனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %f யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வேரியபிள் தான் ரீட் பண்ண போறோம். இப்போ ஒரு தடவை %f கொடுத்தா போதும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, scanf ஸ்டேட்மெண்ட்ல கண்டிப்பா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு தான் வேரியபிள் நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபாரன்ஹீட்ல ரீட் பண்ண போறோம். அப்போ இன்புட் வேரியபிள் வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுக்கணும். அதனால நான் ஸ்மால் லெட்டர்ல ஃபாரன்ஹீட் அப்படின்னு இதுல கொடுத்துக்கிறேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம கீபோர்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஃபாரன்ஹீட் வேல்யூ ரீட் ஆகி இந்த ஃபாரன்ஹீட் வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸா கன்வெர்ட் பண்ணணும். Then we need to calculate the temperature conversion by using expression. So இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணி ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5/9 இன்டூ ஃபாரன்ஹீட் மைனஸ் 32. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் வந்து ஃபாரன்ஹீட், அதனால லோயர் கேஸ் லெட்டர்ல எடுத்துக்கிறேன். தென் கன்வெர்ட் பண்ண வேல்யூவை செல்சியஸ், அதை செல்சியஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அவுட்புட் வேரியபிள் வந்து கேபிட்டல் லெட்டர். ஸோ இப்போ நம்ம ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5.0 டிவைடட் பை 9.0 இன்டூ ஃபாரன்ஹீட் மைனஸ் 32. ஸோ அப்போ இதை நான் ஒரு parenthesis உள்ள எழுதிக்கிறேன். ஸோ ஒரு ஓப்பன் parenthesisம் ஒரு க்ளோஸ் parenthesis போட்டு இதை பிராக்கெட்குள்ள எழுதியிருக்கேன். தென் இதை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்காக மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஆஸ்ட்ரிச். தென் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் மைனஸ் 32. ஸோ அங்கேயும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால அதையும் நான் parenthesisக்கு உள்ள எழுதிக்கிறேன்.
ஸோ ஃபாரன்ஹீட் மைனஸ் 32. ஸோ இன்புட் வந்து லோயர் கேஸ் லெட்டர்ல இருக்கு, அதனால ஃபாரன்ஹீட் லோயர் கேஸ் லெட்டர்ல எழுதிட்டு மைனஸ் 32. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதுல இருந்து நமக்கு வேல்யூ செல்சியஸ்ல கிடைக்கும். ஸோ அவுட்புட்ல ஸ்டோர் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் இப்போ அசைன் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்ல டெம்பரேச்சரை ரீட் பண்ணி அதை செல்சியஸா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஒரு ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். இதுல இப்ப நமக்கு வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும், அதுக்காக ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். ஸோ %f கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்ப வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ அவுட்புட் வேரியபிள் பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, அதனால கேபிட்டல் லெட்டர்ல செல்சியஸ்னு கொடுத்துக்கிறேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நம்ம செல்சியஸ்ல ரீட் பண்ணி ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருந்தோம். தென் ஃபாரன்ஹீட்ல ரீட் பண்ணி அதை செல்சியஸா கன்வெர்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் கன்வர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். கெட் சிஹெச் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் parenthesis ஒரு க்ளோஸ் parenthesis போட்டு செமிகோலன். தென் லாஸ்ட்ல மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் அதை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சேவ் பண்றேன், ஃபைல போய் சேவ். இதை நான் டெம்பரேச்சர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன் .c. தென் கிளிக் ஓகே. நான் இப்போ கம்பைல் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. இப்போ ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த printf தான் இப்போ இதுல டிஸ்பிளே ஆயிருக்கு. என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் அப்படின்னு. இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்கணும். அந்த இன்புட் வந்து டிகிரி செல்சியஸ்ல கொடுக்கணும். நான் வந்து இப்போ 37 கொடுத்துருக்கேன். அப்போ 37 இன் டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ இந்த வேல்யூ நான் கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன் மூலமா ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் ஆயிரும். தென் ஃபாரன்ஹீட் வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருந்தேன். பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் இஸ் 98.5999. ஸோ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 98.6 ஃபாரன்ஹீட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சேம் வேல்யூ நான் இப்போ டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்ல இன்புட்டா கொடுக்குறேன். ஸோ 98.6 அப்படின்னு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் வந்து 37 கிடைச்சிருக்கு. ஃப்ளோட் கொடுத்ததுனால 0.000 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ டெம்பரேச்சரை செல்சியஸ்ல கொடுத்து ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தென் ஃபாரன்ஹீட்ல கொடுத்து செல்சியஸா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த C program ஃபார் டெம்பரேச்சர் கன்வர்ஷன். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.